இந்த ரூ. 10 நைட் டப்பாவ தூக்கி போடாதீங்க. இதுல 10 சூப்பரான யூஸ்ஃபுல் டிப்ஸ் இருக்கு. ஹாய் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்ப தான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில பாருங்க. இந்த பாக்ஸில நான் என்னென்ன திங்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்லி நீங்களே பாருங்க. ஸோ இது எடுக்கும்போது நமக்கு ஒரு நேரத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொருளும் வந்து மிஸ் ஆகும். ஸோ அங்கங்க கலஞ்சு இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஸோ இது எப்படி வந்து தனித்தனியா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்றத பார்க்கலாங்களா? அந்த பாக்ஸ்க்குள்ள வச்சிருந்த பொருள தான் நான் வந்து ரூ. 10 நெய் டப்பாவுலேருந்து எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். நான் என்னென்ன வச்சிருக்கேன்றதையும் காமிக்கிறேன் பாருங்க. இந்த பவுச் பார்த்தீங்கன்னா, நானே தான் வந்து தச்சிருந்தேன். இந்த பவுச்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ச் டேப் வச்சிருக்கேன். அதாவது நம்ம நூல்கண்டு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் வந்து எப்படி கலஞ்சிருந்தது, நெறைய திங்ஸ் கொச கொசன்னு இருந்தது. இப்போ நீட்டா வந்து அழகா வச்சிருக்கேன் பாருங்க. ஸ்டாப்லர் பின்ன அது வந்து த்ரெட் கட்டிங் வந்து இது வந்து இந்த பவுச்சுக்குள்ளேயே வந்து வச்சுட்டேன். இப்போ பாருங்க நான் என்னென்ன வச்சிருக்கேன் இந்த பாக்ஸில அப்படின்றத வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. நீங்க வந்து நெய் டப்பா வாங்குனீங்க அப்படின்னா, அத வந்து வேஸ்ட்டா தூக்கி போடாம இந்த மாரி சின்ன சின்ன ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். இப்போ பாருங்க ஸ்டாப்லர் பின் வந்து பசங்க வந்து வச்சுட்டு அங்கங்க தேடிட்டு இருப்பாங்க. என்னோட பிள்ளைங்க. அவங்க வந்து சேஃப்டிக்கா வச்சுக்கணுன்றதுக்காக அந்த பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சிருக்கேன். இந்த பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து பச்சை கற்பூரம் யூஸ் பண்ற பாக்ஸ் தான். இதுவுமே வேஸ்ட்டா தான் இருக்குன்னு சொல்லி நான் வந்து பாபின் கேஸ் நம்ம மிஷினுக்கு யூஸ் பண்றது. அந்த பாபின் கேஸ் தான் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து போட்டு வச்சிருக்கேன். இந்த மாரி வைக்கிறதுனால சேஃப்டிக்கா இருக்கும். நம்ம இத எடுக்கிறப்போ ஈஸியா வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த பட்டனுமே வந்து அந்த பாக்ஸுக்குள்ள போடும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பட்டன் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ள போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கிங் சாக்கு அ அ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம லப்பர், எரேசர் பார்த்தீங்கன்னா, அதுவுமே வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குட்டி குட்டி பொருளெல்லாம் வச்சுட்டு அப்பப்போ வந்து ஒரே தலைவலியா இருக்கு. அவங்க கேட்கும்போது எடுத்து குடுக்க முடியல. ஸோ தொலைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாக் பீஸ். சாக் பீஸ் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்றது தான். அதாவது வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நம்ம கோலம் ஏட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி குட்டி சாக் பீஸ்லாம் மிஸ் ஆயிடும். ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த மாரி பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேஃப்டி பின் தான். நம்ம சாரி அதாவது ஷால்லாம் வந்து ஊக் பின் குத்தும்போது நமக்கு வந்து அந்த டைம்ல வந்து அந்த குட்டி குட்டி பின் வந்து நம்ம கண்ணுக்கே கிடைக்காது. ஸோ அதையுமே வந்து ஒரு டப்பால போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ஸோ நீட்டாவும் இருக்கும். எடுக்கிறதுக்கு ஈஸியாவும் இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ஊசி தாங்க. அதாவது நம்ம துணி தைக்கிற ஊசி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த குண்டு ஊசின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் எனக்கு தெரியல. ஸோ அதாவது ப்ளவுஸ் தைக்கும்போது நமக்கு அந்த குத்தி அதுக்காவது நேரா வந்து தைச்சுட்டு போறதுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த கிளாத் வந்து கொஞ்சம் நகராம இருக்கிறதுக்காக அந்த இந்த பின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிசைன் கழுத்துலாம் வைக்கிறதுக்கு இந்த பின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெறைய யூஸ் இருக்கு. அந்த பின்னெல்லாம் கூட அப்படியே வந்து அந்த அட்டையோட வைக்கும்போது நெறைய மிஸ் ஆயிட்டுருக்கு. எடுக்கும்போது கையில வந்து குத்துது. அதனால நான் வந்துட்டு இந்த பாக்ஸ்க்குள்ள போட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த மாரி வைக்கிறதுனால நமக்கு கையில வந்து குத்தாது. ஒரு பின்னு கூட மிஸ் ஆகாது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இது வந்து நான் இந்த மாரி வச்சுக்கிறேன். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குஷி பின்னு தான். அதாவது டிக் டாக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நெறைய இருக்கு இதுக்கு பேரு. நான் வந்து குஷி பின் தான் சொல்லுவேன். இதையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பின் வந்து தேடி எடுக்கிறதுக்கே போதும்னு போயிரும். ஸோ நம்ம தேடும்போது கிடைக்காது. அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கு தான் ஒரே இடத்துல போட்டு வச்சுட்டோம்னா, இதுவுமே வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால எனக்கு ஈஸியா இருக்கு. யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹேர் பின் வந்துட்டு நம்ம வந்து பூ குத்தும்போது மட்டும் தான் நமக்கு அந்த ஞாபகமே வரும். மத்த டைம்ல அது வந்து நமக்கு அந்த பின் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. அதுக்கு தானே இந்த மாரி மொத்தமா போட்டுட்டு நம்ம ஹேண்ட் பேக்ல நம்ம இந்த மாரி பவுச்ல இந்த மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம வெளியில போனா கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க வந்து ரெகுலரா வந்துட்டு மேக்கப் திங்ஸ்ல கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான். நீங்க வச்சு இந்த மாரி வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஒரே டப்பா வந்து ஒரே இடத்துல வச்சிருக்கும்போது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஸோ பொருளும் கூட நமக்கு வந்து மிஸ் ஆகாம நமக்கு வேணுன்ற பொருளும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த நெய் டப்பா வந்து தூக்கி போடாம இந்த மாரி சின்ன சின்ன குட்டி குட்டி பொருள வந்து வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒண்ணு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே பாக்ஸ வச்சு ஒரு சூப்பரான ஆர்கனைஸ் தான் இருக்கு. நம்ம வீட்ல மசாலாலாம் இருக்கும் இல்லையா? அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சிருப்போம். நம்ம வந்து மிளகுத்தூள், சீரகத்தூள் ஸோ நெறைய இருக்கும். அதெல்லாம் கூட இந்த மாரி வந்து கொஞ்சமா இருக்கு அப்டின்னா, இந்த மாரி பாக்ஸ்ல வந்து கொட்டி வச்சுக்கலாம். நான் வச்சிருக்கிறது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சில்லி ஃப்ளேக்ஸ் தான் வந்து வச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாரி ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து தூவிக்கலாம். சூப்பரா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஆம்லெட் போடுறதுக்கு நம்ம மிளகுத்தூள் தூவுறது கூட நம்ம கையில வந்து பாதி வந்து மிளகு வந்து ஒட்டிக்கும். ஸோ அதையுமே வந்து அவாய்ட் பண்றதுக்கு நம்ம இந்த மாரி பாக்ஸ்ல போட்டு ஹோல்ஸ் போட்டு நம்ம அழகா வந்து ஆம்லெட் மேல தூவிக்கிறதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கும். ஸோ இதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து
பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்க்குள்ள நான் வந்து கவரோட தான் வந்து கற்பூரத்த வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அந்த மாரி வச்சானா தான் நம்மளோட கற்பூரம் வந்து கரையவே கரையாது. நீங்க குட்டி குட்டி கற்பூரம்லாம் வாங்கிட்டு வரீங்கன்னா, ஸோ அத எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றது நான் டிப்ஸ் வந்து சொல்றேன் பாருங்க. நம்மளோட வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்றது உங்களுக்கே புரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கற்பூரத்த பொறுத்தவரைக்கும் நம்ம கவரோட தான் வைக்கணும். இந்த அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சோம்னா, கண்டிப்பா அந்த கற்பூரம் வந்து கரைஞ்சு போயிரும். ஸோ அத வந்து பண்ணாதீங்க. உங்க கற்பூரம் வந்து நீங்க வாயால வந்து கட் பண்ணாதீங்க. இந்த மாரி ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட வந்து உடையாம நீட்டா அழகா வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதையும் வந்து டிப்ப வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கற்பூரம் வந்து கரையாம இருக்கிறதுக்கு நான் டிப்ஸ் சொல்லியிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதாவது அது கூட என்ன வந்து போடலாம் அப்படின்றதையும் சொல்றேன் பாருங்க. ஸோ குட்டி குட்டி கற்பூரம் ரொம்ப குட்டியா இருக்கு. அந்த கற்பூரத்த போடுறீங்கன்னா, கொஞ்சமா மிளகு போட்டு நீங்க நல்லா ஹேர் டைட்டான கண்டெய்னர்ல போட்டு மூடி வச்சுக்கோங்க. அந்த மாரி வைக்கிறதுனால கற்பூரம் கொஞ்சம் கூட வந்து கரையாது. கண்டிப்பா அந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலா விளக்கேத்துறதுக்கு இந்த வத்தி பெட்டி தேடுறதே பெரிய வேலையா போயிடுங்க. அதுக்கு தான் ஒரு சூப்பரான சொல்யூஷன் பார்க்க போறோம். இந்த வத்தி பெட்டி வந்து மழை டைம்ல பார்த்தீங்கன்னா, நமுத்து போயிரும். அது ஏத்துறப்ப பார்த்தீங்கன்னா, பத்தவே பத்தாது. எரியவும் எரியாது. இந்த தீக்குச்சிய எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு டப்பா ஒண்ணு எடுத்துருக்கிறேன். ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் எதுக்காக பயன்படுத்தினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட நெயில் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு காட்டன் இருந்துச்சு. அந்த காட்டன் வந்து காலி ஆயிடுச்சு. அதனால நான் இந்த மாரி இந்த வத்தி குச்சிய வந்து பயன்படுத்துறதுக்காக நான் எடுத்துக்க போறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் 3 பாக்ஸ்ல வந்து இந்த தீக்குச்சி வந்து எடுத்து இந்த பாக்ஸ்ல போட்டுட்டேன். இந்த மாரி போட்டுட்டு நம்ம வச்சுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வத்தி குச்சி வந்து நமுத்தும் போகாது. ஸோ அங்கங்க தேட வேண்டிய அவசியமும் இருக்காது. நம்ம ஒரே இடத்துல பூஜை ரூம்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடுக்கும்போதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாவும் வந்துட்டு நம்ம வந்து விளக்கு ஏத்திக்கலாம். அதுக்கு வந்து அந்த தீப்பெட்டியில இருக்கக்கூடிய அந்த ஓரங்கள் இருக்கு இல்லையா? அந்த தீயோட இத எடுத்துக்கிட்டேன். அத எடுத்துட்டு நான் மேல வந்து பாக்ஸ்க்குள்ள வந்து ஒட்டிக்கிட்டேங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ போட்டு மூடிக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம ஒரு தீக்குச்சி எடுத்து நல்லா நம்ம எப்பவும் போல அந்த வத்தி பெட்டிய வந்து ஏத்திக்கலாம். நம்ம வந்து பத்த வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஈஸியா பத்த வச்சுக்கலாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரே டப்பால போட்டு அழகா எடுத்து அழகா வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டர் வாங்கிட்டு வந்த பாக்ஸ தாங்க வச்சு யூஸ் பண்ண போறோம். வேஸ்ட்டா தூக்கி போட மனசு வரல. பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி தான். இன்னைக்கு எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இல்லாத பட்சத்துக்கு இந்த மாரி வந்து இந்த விம் பார் சோப்பு போட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாரி வந்து இந்த சோப்ப வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கியூட்டா இருக்கு. கரெக்ட்டா செட் ஆயிடுச்சு. கீழ வந்து தண்ணி வடியிறதுக்காக ஒரு 4 வந்து வாட்டர் கேன் மூடி வந்துட்டு ஸ்டாண்ட் மாரி வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ ஹோல்ஸ் வந்து போட்டுட்டு நம்ம பயன்படுத்தும்போது தண்ணியுமே வந்து வடிஞ்சிருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் நம்மளோட சேனல்ல ஒரு 10 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேஸ்ட்டா தூக்கி போடுற அந்த பாக்ஸ வச்சு சூப்பரான ஆர்கனைஸ் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சித்தா சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஒண்ணு பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.